சென்ற நவம்பர் மாதம் 25ஆம் தேதியன்று பாரதத்தின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பயணத்தில் ஒரு வரலாற்று அத்தியாயம் எழுதப்பட்டது. மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தியில் உள்ள பிரம்மாண்ட ராமர் கோவிலின் மேல் புனித காவி கொடியை ஏற்றினார். இது கோவிலின் கட்டுமான பணிகள் முறையாகவும் முழுமையாகவும் நிறைவடைந்ததை குறிக்கிறது. மேலும் இது தர்மத்தின் வெற்றியை குறிப்பதுடன் பாரதத்தின் நாகரிக மறுமலர்ச்சிக்கு ஒரு சான்றாக நிற்கிறது. இந்த கொடி ஆன்மீக அடையாளங்கள் மற்றும் பொறியியல் சிறப்பின் தலைச்சிறந்த படைப்பாகும். சிறப்பு பட்டு நூல்கள் மற்றும் பாராஷூட் தரத்திலான துணியை பயன்படுத்தி அகமதாபாத்தில் வடிவமைக்கப்பட்டது. கடுமையான சூரிய வெப்பம், கனமழை மற்றும் பலத்த காற்றை தாங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. வலிமை மற்றும் நீடித்து உழைக்கும் தன்மையை உறுதி செய்வதற்காக மூத்த ராணுவ அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த கொடிக்கான விவரங்கள் இறுதி செய்யப்பட்டன. 22 அடி நீளமும் 11 அடி அகலமும் கொண்ட இந்த கொடி கோவிலின் கம்பீரமான 161 அடி கோபுரத்திற்கு மேல் பொருத்தப்பட்ட 42 அடி கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ ராமரின் பிரகாசத்தையும் வீரத்தையும் குறிக்கும் சூரியனின் ஒளிரும் உருவத்தால் அலங்கரிக்கப்பட்ட இந்த கொடி ஆழமான ஆன்மீக மற்றும் சுற்றுச்சூழல் அடையாளங்களை பிரதிபலிக்கும் புனிதமான ஓம் மற்றும் கோவிதாரா மரத்தின் உருவத்தையும் கொண்டுள்ளது. மேம்பட்ட சூழலும் கம்பு அமைப்பு 360 டிகிரி இயக்கத்தை அனுமதிக்கிறது. மேலும் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகத்தை சேதமின்றி இக்கொடி தாங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கோவிலின் கட்டிடக்கலை பாரதத்தின் பன்முகத்தன்மையில் ஒரு ஒற்றுமை நிலவுவதை எடுத்துக்காட்டுகிறது. மேலும் இது பாரம்பரிய வட இந்திய நாகரா பாணியை பின்பற்றுகிறது. அதே நேரத்தில் சுற்றியுள்ள 800 மீட்டர் பார்கோட்டா தென்னிந்திய கட்டிடக்கலை பாரம்பரியத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது தேசிய ஒற்றுமையை குறிக்கும் பிராந்திய பாணிகளின் அழகான கலவையை குறிக்கிறது. இந்த விழா புனித மாதமான மார்கஷிர்ஷத்தில் சுக்ல பக்ஷத்தின் புனித பஞ்சமியில் நடைபெற்றது. இது தெய்வீக ஐக்கியத்தை குறிக்கும் ஒரு நாளாகும். 17ஆம் நூற்றாண்டில் அயோத்தியில் 48 மணி நேரம் தியானம் செய்ததாக நம்பப்படும் குருதேக் பகதூரின் தியாக நாளை குறிக்கும் வகையில் இந்த நாள் மிக ஆழமான வரலாற்று பின்னணியையும் கொண்டுள்ளது. இந்நிகழ்வு கட்டிடக்கலை மற்றும் சடங்குகளுக்கு அப்பாற்பட்டது. இது அயோத்தியின் மறுமலர்ச்சியை, நல்லிணக்கம், பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக வலிமையின் காலத்தால் அழியாத மையமாக குறிக்கிறது. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகால காத்திருப்பு, போராட்டம் மற்றும் தியாகத்திற்கு பிறகு இந்த தருணம் ஒவ்வொரு பக்தருக்கும், அதை கனவு கண்ட ஒவ்வொரு மூதாதையருக்கும் சொந்தமானது. ராமராஜ்யத்தின் லட்சியங்களில் ஒன்றை நம் வாழ்நாளில் காணும் பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது என்பதை இந்நிகழ்ச்சி எடுத்துக்காட்டுகிறது.